ஹாய் எவ்ரிவன். இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேலாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தோன்னே வந்து ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை எப்படி நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இது ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோல் பவர் 1/2. இப்போ இங்கே பாருங்கள், 7 பவர் 1/2 இப்படின்றது இந்த டேர்ம். இது கூட வந்து இங்கே பவர் 1 இருக்கும். அதை ஆட் பண்ணி இப்படி ஒவ்வொரு டேர்மாக நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்க பெரிய ப்ராசஸ் எடுக்கும். ஆனால் இதுக்கு ஜென்ரலாக ஈஸியாக நம்ம ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரூட்டோட மீனிங் என்ன? ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது அப்படின்றத அர்த்தம். இந்த ரூட்டுக்குள்ளே வந்து 2 இருக்குது அப்படின்றது இந்த ஸ்கொயர் ரூட்டோட மீனிங். ரூட்டுக்குள்ளே உள்ள 2 இருக்குது, இது ஸ்கொயர் ரூட்டோட மீனிங். இதை எப்படி ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதை 2 போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க, இங்கே 2 2 இதெல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 cross 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32 அப்படின்னு வருது. உள்ள இருக்கிற 7, இந்த 7 இங்கே போட்டுட்டு இந்த 32 எப்படி போடணும்னா, இந்த டினாமினேட்டர்ல 32 போட்டுட்டு 32ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 32ல 1 மைனஸ் பண்ணா 31. இப்போ 7 பவர் 31/32 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். ஆனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 1 மினிட்குள்ளே ஈஸியாக நம்ம இந்த ஆன்சர் போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச்.